ஆரம்பிக்கலாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் Instagramல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த ஒரு எஃபெக்ட்ட எப்படி யூஸ் பண்றது? எந்த இடத்துல யூஸ் பண்றது? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம CapCut அப்ளிகேஷன யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்றது மூலியமா இத நம்ம கிரியேட் பண்ணிறலாம். பட் எந்த இடத்துல ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் டான்ஸ் வீடியோ. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் இருக்கும். இப்ப இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ட வந்துட்டு குடுக்கப் போறோம். ஏன் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்க நார்மலா எல்லா பிளேஸ்லயும் இத குடுக்கும்போது நல்லா இருக்காது. ஒரு சின்ன ஸ்லோ மோஷனோ ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல அத குடுக்கும்போது தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்க டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். ஸோ, இதுல நம்ம எப்படி குடுக்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி இன்கேஸ் நீங்க வீடியோ கிளிப்ல ஸ்லோ மோஷன்லாம் இல்ல, நார்மலா இருக்கு அப்படின்னா, அத எப்படி ஸ்லோவா மாத்தி அதுக்கு நம்ம குடுக்குறது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாங்க ப்ளே பண்ணிட்டே வரீங்க. இந்த மாரி ஒரு டான்ஸ் வீடியோ இல்ல உங்களோட வீடியோவே இருக்கு அப்டின்னா, அத எப்படி ஸ்லோவா மாத்துறது அப்டின்றத நான் சொல்றேன். அதுவும் ஸ்மூத்தரா மாத்துறது அப்டின்றத சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அந்த இடத்துக்கு முன்னாடி இந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த வீடியோவ சூஸ் பண்ணி 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த ஸ்டெப் எங்க முடியுதோ அந்த இடத்துல இந்த மாரி செட் பண்ணிட்டு அதையுமே 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ஒரு வீடியோ வந்து கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த வீடியோவ தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்லோ மோஷனா மாத்தப் போறோம். கீழ பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பீட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் அப்படின்ற அந்த ஆப்ஷன எடிட் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோல அது ஸ்லோவா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காட்டப் போறேன். நீங்க நார்மல் வீடியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னா, டைமிங் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சென்டரா இருக்குது பார்த்தீங்களா? அத வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்றேன். அதாவது மேல பார்த்தீங்க அப்படின்னா, டியூரேஷன் 1.3 செகண்ட்ஸ்ல இருந்து 1.5 செகண்ட்ஸ்க்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. நீங்க இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துட்டு ஸ்லோ ஆகும். மேல வீடியோல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நார்மலா எவ்வளோ ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு எனக்கு போதும். நீங்க இன்னும் ஸ்லோ பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழ இந்த மாரி வந்து மூவ் பண்றது மாரி இருக்கும். ஸோ இப்படி மூவ் பண்றது மூலியமா உங்களுக்கு டிஃபரண்டான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். நான் இப்ப ரீசெட் பண்ணிட்டு, இத ஜஸ்ட் கீழ வந்து கொண்டு வந்துக்கிறேன். 1.3 செகண்ட்ஸ்ல இருந்து 1.7 செகண்ட்ஸ்க்கு இத இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்லோ பண்ணியிருக்கேன். கீழ மேக் இட் ஸ்மூத்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா? பெட்டர் குவாலிட்டி அப்படின்றத குடுத்துட்டு டிக் மார்க் குடுத்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மூத்ன்னு வந்து அப்ளை ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கார்னர்ல அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதுல செட் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வீடியோ எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அதுக்கு நீங்க VPN ஸ்டார்ட்டிங்லயே கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா CapCut அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் என்கிட்ட இல்ல, எனக்கு வேணும் அப்படின்றவங்க நம்ம Telegram சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, YouTubeல இந்த மாரி லிங்க்ஸ் குடுக்குறது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். அத குடுக்குறதுனால தான் நம்ம சேனல் நெறைய தடவ வந்து டெலீட் ஆயிருக்கு. ஸோ, இனிமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்டின்னா, Telegram சேனல்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அங்க உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். என்னால லிங்க் குடுக்க முடியல அப்டின்னா கூட, நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷன வந்துட்டு Telegram சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, நம்மளோட Telegram சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நெறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே. ஓகே. இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் அப்டின்ற அந்த ஆப்ஷன்ல நீங்க கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளைஸ் அப்டின்ற இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அங்க ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி வந்துட்டு அத யூஸ் பண்ணதுனால எனக்கு மேல வந்திருக்கு. உங்களுக்கு இல்ல அப்டின்னா கீழ இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நெறைய எஃபெக்ட் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வொர்க் ஆகணும் அப்டின்னா, நீங்க VPN ஆன் பண்ணியிருக்கணும். அப்பதான் இது வொர்க் ஆகும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, பட்டர்ஃப்ளை அப்டின்ற அந்த ஆப்ஷன் நான் டச் பண்ண உடனே அழகா அதுல வந்து அப்ளை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வைஃபைய வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் இன்டர்நெட்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி வைஃபைல கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா, VPN கனெக்ட் பண்ணியிருக்கனால ஸ்லோ ஆயிடுச்சு. என்னால இத வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. மொபைல் டேட்டால ட்ரை பண்ணும்போது ஃபாஸ்ட்டா டவுன்லோட் ஆயிட்டு, இது வந்து வொர்க் ஆகுது. ஸோ, இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இதுல அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசா வேணுமா? சின்னதா வேணுமா? அப்படின்றத நீங்க இந்த மாரி வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நீங்க இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்ப இத ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த மாரி தான் இருக்கும். அதுல அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். இத நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுங்க, இந்த மாரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு, இப்ப ப்ளே பண்ணி பாருங்க.
ஓகேவா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா இத நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாரி ஒவ்வொரு பிளேஸ்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு பைக் வீடியோ பண்றீங்க. அதுல யாராவது கிராஸ் பண்ணும்போது நீங்க இத பண்ண போறீங்க அப்டின்னா பண்ணலாம். இல்ல நார்மலா ஒரு டான்ஸ் வீடியோல ஒரு ஸ்லோ மோஷன் ஆட் பண்றீங்க அப்டின்னா, அந்த இடத்துல கியூட்டா இருக்கணும் அப்டின்றதுக்காக இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு லிரிக்கல் வீடியோ மேக் பண்றீங்க. அதுல ஒரு கியூட்டான லைன் வருது அப்டின்னா, அந்த லைன் வரும்போது பேக்கிரவுண்ட்ல இத நீங்க ப்ளே பண்ணி விடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே எடிட் உங்களுக்கு அலைட் மோஷன்ல வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அலைட் மோஷன்லயும் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.